வணக்கம். ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலுக்காக இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கிற ரிஸ்க்கு ப்ளஸ் அட்வான்டேஜ் ரெண்டுத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இப்போ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவரோட ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபான்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவருடைய ஆண்டு செலவு 2 லட்ச ரூபா. ஸோ அதனால் ஆண்டுக்கு அவர் ஒரு லட்ச ரூபா சேமிக்கிறார். வருஷத்துக்கு அவருக்கு இன்க்ரிமெண்ட் 10%ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 2வது வருஷத்தில் அவருடைய வருமானம் 3,30,000 ரூபா. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது முதல் வருஷம் செலவுக்கும் 2வது வருஷம் செலவுக்கும் ஒரு 8% பணவீக்கம், அதாவது அதிகமாக இருக்குது. ஒரு பொருள் இன்னைக்கு 8 ரூபா விற்றது அதுக்கு அடுத்த வருஷம் 8% அதிகமாக விற்கிது. அதுதான் 2 lakhsலேருந்து அவருடைய செலவு 2,16,000 ஆகுது. ஸோ அவருடைய சேமிப்பு 1,14,000 ரூபாய். அதே மாதிரி நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளில் காமிச்சிருக்கேன். ஸோ 5 வருஷத்து முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 6.5 lakhs அவர் சேமிக்கிறார். இப்போ இன்னொரு விஷயம் நான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த பணம் ஐடியலாக வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு வருஷம் 1 lakh, செகண்ட் இயர் 1.14 lakhs, 1.29 lakhs, அப்படியே டோட்டலாக அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் 6.5 lakhs அவர் ஐடியலாக சேமித்து வச்சுருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் இவர் ஒரு 12% ரிட்டர்ன் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் 1 lakh 1.76 lakhs மாறுது. அதே மாதிரி செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவருடைய 1.14 1.78. ஸோ ஐடியலாக 6.58 lakhs கிட்டத்தட்ட ஒரு 9 lakhsக்கு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு 30% இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இதை எப்படி பார்க்கணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 2 விஷயத்துக்காக பண்ணணும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்காக. ஸோ டு பீட் த இன்ஃப்ளேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா ஃபார் வெல்த் கிரியேஷன். ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு கார் வாங்க போகிறோம், ஒரு எஜுகேஷன், ஒரு மேரேஜ், அது மாதிரிக்கு கண்டிப்பாக வெல்த் கிரியேஷன் தேவை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 2 விஷயம். ஒன்று இன்ஃப்ளேஷன், டு பீட் த இன்ஃப்ளேஷன், அண்ட் செகண்ட் ஒன் டு கிரியேட் த வெல்த். ஸோ டு பீட் த இன்ஃப்ளேஷனுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இப்போ பார்த்தோம். ஒரு 6 lakhs கிட்டத்தட்ட ஒரு 9 lakhsல 12% ஆனுவல் ரிட்டர்னில் காம்பவுண்டிங், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ தட் இஸ் கால்டு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் இன்கம். ஸோ ஃபிக்ஸட் இன்கம்னா எஃப்டி. எஃப்டி த்ரூ பேங்க் வி கேன் ஜெனரேட் த இன்கம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மூலயமா நம்ம ஈஸியாக வி கேன் ஜெனரேட் இன்கம். இதில் பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட்டு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எஃப்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட் இன்றைக்கி பேங்க் தர இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 to 8% 2020 அந்த ரேஞ்சில் எல்லா பேங்க்குமே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் 8% இருக்குது. ஆனால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு 5%னா we cannot beat the inflation. ஸோ பேங்க் எஃப்டி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இல்லை ஃபார் டு பீட் த இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி இன்னொரு சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட் இஷ்யூடு பை கவர்மெண்ட்டு, இல்லை பாண்ட் இஷ்யூடு பை கவர்மெண்ட்
ரிலேட்டட் ஏஜென்சிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்ட் இஷ்யூடு பை கார்பரேட்ஸ். இப்போ நிறைய வந்து கார்பரேட்ஸ்லாம் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்களும் வந்து தே ஆர் கிவிங் இன்ட்ரெஸ்ட் அப் டு 8% வரைக்கும் தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் இன்கம் த்ரூ அவர் டெபாசிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி 4 to 8% மட்டும்தான் வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாச்சுன்னா நம்மளால் வந்து இதுலேருந்து நம்ம பீட் பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் பையிங் ஷேர்ஸ் இன் த லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்னால் அது வந்து என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கலாம், இல்லை பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் வந்து ரிஸ்க்கு. ஸோ எல்லாருமே நம்ம பார்த்துப்போம், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி வந்து 14 to 15% வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் க்ரோத்தில் வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸில் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போகிறோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 20% பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் வந்து நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வர டேக்ஸு, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கம்பேர்ட் டு அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் எஃப்டியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பாண்ட்ஸாக இருக்கட்டும், அதை விட வந்து இதில் வந்து கம்மி. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்விட்டியில் கேரண்டி, தட் இஸ் கேபிட்டல் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் ரிஸ்க். பட் வந்து எல்லாமே நல்ல கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா வி கேன் கெட் அப் டு 15% பர் ஆனத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டும் எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஒரு வியாபார இடமோ அப்படி இல்லைன்னா வந்து ரெசிடென்ஷியல் இடமோ வாங்குகிறோம். இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா வந்து இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டம். நம்ம எல்லாமே செக் பண்ணணும். அதே மாதிரி வந்து இம்மீடியட்டாக வந்து கேஷ் நமக்கு வேணும்னா ஒரே நாளில் நம்ம வந்துட்டு சேல் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு லாங்கஸ்ட் ப்ரொசீஜர். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக நம்ம வந்து லிக்விடட் கேஷ் நம்மளால் பண்ண முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று மூணாவது பார்த்தீங்கன்னா புல்லியன் மெட்டல்ஸ், பையிங் ஆஃப் புல்லியன் மெட்டல்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எம்சிஎக்ஸில் வந்துட்டு இல்லை டைரெக்டாகவோ நம்ம வந்து கோல்டு, சில்வர் ரெண்டுமே தான் வந்து புல்லியன் மெட்டலில் நம்ம சொல்லுவோம். இந்த புல்லியன் மெட்டலை வாங்கி வச்சிட்டோம்னா இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் ஒரு 8% to 10% வந்து ரெண்டுமே கொடுத்துருக்கு புல்லியன் மெட்டல்ஸு. இதில் வந்து நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து பேங்க் இதை விட கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஈக்குவலாக தான் வந்துடும் புல்லியன் மெட்டல்ஸ்லையும். ஸோ இதில் வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 9% பர் ஆனம் ஆவரேஜில் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இருந்ததுன்னா ஸோ நமக்கு வந்து க்ரோத் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஆனால் வி கேனாட் பீட் த இன்ஃப்ளேஷன். அண்ட் ஈக்விட்டியில் வி கேன் கெட் 15% பர் ஆனம். அண்டு நம்மளுடைய நம்மளுடைய கேபிட்டல் வந்து ரிஸ்க்கு. அதே மாதிரி வந்து புல்லியனில் வந்து கண்டிப்பாக வந்து 8% ஆனம் வந்து க்ரோத் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னென்னா, எப்பவுமே வந்து லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன், ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன், அது ஒரு பாயிண்ட் நம்ம வந்து நோட் பண்ணோம். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிரேட் ஆப்ஷன் ஃபார் வெல்த் கிரியேஷன். பட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோனாலும் ஒரே நாளில் நம்மளால் வந்து கேஷை வந்து லிக்விடேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இது வந்து ப்ராசஸ் அதிகம். ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்
இந்தியன் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் த்ரூ பேங்க்ஸு, ஈக்விட்டி, ரியல் எஸ்டேட்டு, புல்லியன் மெட்டல்ஸ். ஸோ இதில் நான் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா 50,000 வந்து எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 25,000 வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் அதர் 10,000 வந்து புல்லியன் மெட்டல்ஸ்லையும், ஒரு 15,000 வந்து பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 75% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு 25% வந்து கேபிட்டல் ரிஸ்க்கு. பட் இட் கேன் கிவ் வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து 15 to 25% ஈல்டு வந்து லாங் டேர்முக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.